வெல்கம் டு கேமர்ஸ் வியூ பாட்காஸ்ட் செஷன். அடுத்த கேள்வி என்னன்னா மாடரேட்டர்ஸ் பேஸ் பண்ணி தான். ஸோ ஹவு மாடரேட்டர் இஸ் நீடட், அதாவது ஒரு சேனலுக்கு எதுக்கு மாடரேட்டர் தேவைப்படுறாங்க, அதுவும் இல்லாமல் ஹவு டு மாடரேட்டர் ட்ரீட்டட் ட்ரீட்டட் நான் இப்போ ஏன்னா மாடரேட்டர்ன்றது வந்து சேனலுக்காக வந்துட்டு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒழுங்குபடுத்துற வேலையை பார்க்குறாங்க. ஓகேவா? ம். பட் இன் ரிட்டன் அவங்க டைம் அவ்வளோ போடுறாங்க. பட் இன் ரிட்டன் அவங்களுக்கு எதுவும் கிடைக்கிறது கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த சேனல்ஸ் எனக்கு தெரிஞ்சு நீ மென்ஷன் பண்ணியிருக்க. ம். எனக்கு தெரிஞ்சு நீ ரொம்ப ஸ்பெஷலாக மென்ஷன் பண்ணியிருக்க. உனக்கு வந்துட்டு ஒரு பெரிய பீப்புளை அப்படின்னா நீ பார்க்க முடிஞ்சதுன்னா, நான் சொல்றது நம்பர் சைஸ் பெரிய பீப்புள், அவங்கள மண்டையில் எதுவும் கிடையாது. ம். ஓகேவா? எனவே நான் சொல்றேன், அப்படிப்பட்டவங்ககிட்டயுமே நீ புரிய வச்சிருக்கேன்னு நான் சொல்ல வரேன். இல்லைன்னா நீ உண்மையிலே கிரேட் பீப்புளை மீட் பண்ணும்போது அவங்க கிட்டயும் உன் சக்சஸ்ஃபுல்லா அவங்க பாட்டா நீ காமிச்சிருக்க. அது எல்லாரும் பண்ண மாட்டாங்க. ஸோ புரிய வைக்கணும்னு நினைக்கிறதுன்றது அவங்க சக்சஸ்ல வந்துட்டு அவங்களையும் எல்லா இடத்துலயும் நீ வச்சிருக்க. அதுதான் நான் பார்த்துருக்கேன். அவங்க பர்சனல் லைஃப்லயும் இன்டெலிஜ் பண்ற, ஏன்னா வந்துட்டு அது நிறைய பேர் பண்ண மாட்டாங்க. பர்சனல் லைஃப்ல எல்லா ஆக்டிவிட்டிஸ்லயும் அவங்க இருக்காங்க. ஸோ எல்லாத்துலயுமே நீ அவங்கள ஒரு பாட்டா வச்சிருக்க. ஸோ அப்படி எல்லாருமே ட்ரீட் பண்ண மாட்டாங்க மாடரேட்டர்ஸ. ஓகேவா? ஸோ அது நீ எப்படி பாக்குற? டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சன் தான் சொல்லணும். நான் எப்படி பார்க்குறேன்னா, ஹானஸ்ட்லி அவங்க வந்து மோர் தென் மாடரேட்டர்ஸ் தான். மாடரேட்டர்ஸ் வந்து யூடியூப்பை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, அங்கே வர ஸ்பேம் இது கமெண்ட்ஸையோ இல்லை ஏதாவது வார்ன் பண்ணுறது இல்லை ஒழுங்குபடுத்துறது தான் அதோட வேலையே. ஆனால் நான் எப்படி யோசிக்கிறேன்னா, மோர் தென் தட் எனக்கு இருக்கிற மாடரேட்டர்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்பெஷலு, ரொம்ப க்ளோஸு, ரொம்ப பர்சனலாகவும் சரி இந்த யூடியூப் ஸ்பேஸ்லையுமே சரி நிறைய சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. அதனால எனக்கு அது ஒரு பெரிய இதுவாலாம் தெரியல. நான் எங்க இது பண்ணாலும் நான் மென்ஷன் பண்ணுவேன் அவங்கள பத்தி. எஸ்பெஷலி அன்னோன் அண்ட் அப்பு ஸ்டார்டிங்ல இருந்து இருக்காங்க, இப்போ வரைக்கும் இருக்காங்க. ஸோ அது வந்து தெரியல, இது அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதெல்லாம் நான் சொல்லணும்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணல. அவங்க அந்த மாதிரி, அதுவும் இண்டிவிஜுவல்ஸை பொறுத்து தான்ன்றேன் நான். எனக்கே அது மாதிரி அமைஞ்சது. ஸோ அவங்க வந்து என்னை இது மாதிரி போகிற இடத்துலலாம் எங்களை பற்றி பேசணும்னா அவங்க என்னைக்குமே கேட்டதில்லை. அதை எக்ஸ்பெக்டும் பண்ண மாட்டாங்க அவங்க அந்த மாதிரி. பட் சொல்ல வேண்டியது இல்லை, அந்த இதில் நான் இருக்கேன். நான் கண்டிப்பாக சொல்லுவேன், எங்கே போனாலும் சொல்லுவேன், இந்த ஜேர்னியை பற்றி கண்டிப்பாக சொல்லுவேன். ஏன்னா வந்து யாருமே இல்லாத டைமில் மொத்தமாக உட்காந்து பார்த்து இருக்கிற டைம்லையும் அவங்க இருந்திருக்காங்க. இப்போ எல்லாம் மாறிட்டதுக்கு அப்புறம் இப்பயும் இப்போ டிஸ்கார்ட்ல வந்து யாராவது எங்கேயாவது சேட் ஏதாவது மாத்தி போட்டாங்க இல்ல பிளேஸ் மாத்தி போட்டாங்கன்னா இன்னைக்குமே அப்பு கூட போயிட்டு சொல்லுவான், இந்த மாதிரி இதை ஒழுங்கா இங்க போடுங்க அப்படின்வான். ஸோ இன்னைக்கு வரைக்குமே அதை பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கே ஆச்சரியம் தான். நான் இன்டர்ன் அவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கேன், நல்ல டைம் கொடுத்துருப்பேன், பிளஸ் அவங்க கூட இருந்திருக்கேன், டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன், இல்லை சின்ன சின்னதாக கிஃப்ட்ஸ் தான் கொடுத்துருக்கேன். ரொம்ப பெரிய கிஃப்ட்ஸ்லாம் இல்லை என்னை பொறுத்த வரைக்கும். பட் லைஃப் லாங் அவங்க என் கூட டிராவல் பண்ணுவாங்கன்னு நான் நம்புறேன். எல்லாமே இல்லை, ஷேர் மாதிரி தானே. நான் ஏதாவது ஒன்று பெருசாக ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணாலும் லைஃப்ல கண்டிப்பாக அவங்கள போய் சேரும், எல்லா விதத்துலையும் சேரும். இவங்க 2 பேர் அப்போத்துலேருந்து இருக்காங்க. இப்போ நிறைய பேர் ஜாயின் ஆகிட்டு ட்ராவல் பண்ணுறாங்க. குறிப்பாக சொல்லலாம் வந்து கிளாஸ்னு ஒருத்தர் இருக்காரு, ஹரி கிருஷ்ணன் ஒருத்தவங்க இருக்காரு, ஹூலின் ஃபாத்திமான்னு ஒரு விமன் இருக்காங்க. ஸோ இவங்க வந்து ஒரு 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 மேரிட் விமன் தொடர்ந்து பார்த்து சப்போர்ட் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஒரு இது கொடுத்துருக்கேன் மாடரேட்டரா. மாஸ்டர் இருக்காரு, தினகரன் தீனா இருக்காரு. இவங்களாம் வந்து ரொம்ப நாளா வராங்க, கூடவே டிராவல் பண்றாங்க. ஜஸ்ட் சும்மா ஒரு சேனலுக்கு போகணும், ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் உட்கார்ந்தோன்னு இல்லாம தெரியும், நம்மளுக்கே புரியுது அவங்க நம்ம எவ்வளோ ரெஸ்பெக்ட் பண்றாங்க, எவ்வளோ வேல்யூ பண்றாங்கன்னு. அதை பேஸ் பண்ணி தான் நான் கொடுத்தேன். ஆல்சோ இப்ப இருக்க கிரௌடுக்கு இது வரைக்கும் ஒரு ஒரு இவ்வளவு கிரௌடுக்கு இவ்வளவு பேர் போதுன்ற மாதிரி வச்சிருக்கேன். இதனால நான் கூட தான் ப்ரோ டெய்லி வரேன், அப்ப நான் இல்லையா கேட்க வேணாம், நீங்களும் இருக்கீங்க. இன்னும் கிரௌடு கொஞ்சம் பேசும் போது அப்படியே நேம்ஸ் ஞாபகம் இருக்கு, பயங்கரமான ஞாபக சக்தி. ஸோ அதனால அப்படி லைனா ஆட் பண்ணிப்பேன். ஸோ ஜஸ்ட் மாடரேட்டர்ஸா பார்க்கறதில்ல இவனே, அதனால தான் நான் எல்லா இடத்துலையும் அவங்களையும் ஸ்பெசிஃபை பண்ணுவேன். ஆக்சுவலி அதான் நான் என்னை பொறுத்த வரைக்கும் நானும் அப்படிதான் பார்க்குறேன். ஏன்னா வந்துட்டு மாடரேட்டர்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப கீ ஃபேக்டர். அவங்க வந்துட்டு இல்லைன்னா முடியவே முடியாது. ஸோ எவ்வளோ பெரிய சேனலாக இருந்தாலும் எவ்வளோ சின்ன சேனலாக இருந்தாலுமே உங்களுக்குள்ள ஒரு கம்யூனிகேஷன்ஸ் மாடரேட்டர் கூட இல்லைன்னா நீங்கள் ஓரளவு கூட வளர முடியாது. அந்த பாண்ட் இருக்கணும். ஹானஸ்ட்லி சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்காக இவரை நான் மாடரேட்டர் வச்சிருக்கேன், அதுல எனக்கு உடன்பாடு இல்லை. வச்சிருந்தா க்ளோஸான இதுல இருக்கும், ரொம்ப க்ளோஸான வச்சிருக்கு. அது இல்லாமல் ஆனஸ்டிங் ஃபேக்டர் அவங்க கிட்ட இருக்கணும். இது கரெக்டு, நீங்க பண்றது தப்பு, இது பண்ண தப்பு, நீங்க இப்படிதான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு கைடன்ஸ் இருக்கும். ஒரு ஒரு வியூவர் பெர்ஸ்பெக்டிவ் அவங்க கிட்ட இருக்கணும். ஒரு வியூவர் மேனேஜ் பண்ற ஒரு இது இருக்கணும். ஏன்னா வியூவர்ஸ்ல உங்களுக்கு பிடிச்சவங்க கூட இருக்கலாம், பிடிச்சவங்களே உங்களுக்கு திட்டலாம், அதையும் அவங்க புரிஞ்சுக்கணும். அவங்களே அவங்க அஃபண்ட் பண்ணக்கூடாது. ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிறது
கிட்டத்தட்ட உன்னை விட அவங்க பாக்குற வேலை கஷ்டம். கரெக்ட்ல? ஏன்னா வந்துட்டு அவங்க எதுவுமே எக்ஸ்பெக்ட் பண்ண மாட்டாங்க. சக்சஸ்ல அவங்க பேர் மட்டும் தான் இருக்குமே தவிர இன் ரிட்டர்ன் அந்த சக்சஸ்ல வந்துட்டு உண்மையான பேர்ல அவங்களுக்கு சேராதுல்ல. பட் ஆனா அவங்க சக்சஸா வியூ பண்ணிக்கலாம். கரெக்ட் தான். ஆனா வந்துட்டு எல்லாரும் முன்னாடி விம்ஸ் ஜெயிச்சதா தான் இருக்குமே தவிர இந்த மாடரேட்டர் வந்துட்டு அது தூணால் தான் நீ சொன்னா மட்டும் தான் தெரியும். அதனாலதான் நான் சொல்றேன்னு சொல்ல வரேன். அதனாலதான் நான் சொல்லுவேன், பின்னாடியும் இருக்காங்க, சில பேர் இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கு போய் சேர வேண்டியது வந்து கரெக்டா போய் சேரும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. சேர்ந்திருக்குன்னு நான் நம்புறேன். இது வந்து நீங்க அவங்க கிட்ட கேட்டாலும் கரெக்டா இருக்கும் இந்த கொஸ்டின். சோ என் பெர்ஸ்பெக்டிவ்ல கண்டிப்பா அவங்களுக்கு எதுவுமே பண்ணாமலாம் நான் இருக்கவே மாட்டேன். கண்டிப்பா அவங்களுக்கு இதை செய்வேன். ஆல்சோ இந்த மாதிரி பேர் வரும்போது அதை ஷேர் பண்றதுலயும் கரெக்டா இருக்கணும்னு நான் நம்புறேன். ஏன்னா செல்ஃப்லெஸ்ல உங்களுக்கு எதுவுமே யோசிக்காம நம்மளுக்கு வந்து பண்றதுல செல்ஃப்லெஸ் ஆக்ட், அதெல்லாம் வந்து அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். அதெல்லாம் அப்படி ஈஸியா விட்டுற முடியாது. ஓகே. ஸோ இந்த டாபிக்கை பொறுத்த வரைக்கும் மாடரேட்டர்ஸ்ன்றது ஒரு பேசிக் நீட் ஆஃப் சேனல். ஒரு சேனல் எவ்வளோ பெரிய சேனலாக ஆகிறதும் சின்ன சேனலாக ஆகிறதும் ஒரு கைடன்ஸ்க்கு அவங்க கன்ஃபார்மாக தேவைப்படுறாங்கன்றது தான் எங்களோட டோட்டல் கன்க்ளூஷனே. ஸோ அவங்கள நீங்கள் நல்லா பார்த்துக்கிட்டா எல்லாமே நல்லா இருக்கும். ஸோ இதுடன் இந்த டோட்டல் பாட்காஸ்டோட இதுவே முடியுது. ஸோ எல்லா டாபிக்குமே ஒரு கன்க்ளூஷன் கொடுத்துட்டோம். ஸோ அதனால இப்போ கடைசியாக ஒரு கன்க்ளூஷன் கொடுக்க விரும்பல. ஸோ நீ தான் சொல்லணும். ஓவரால் எனக்கு தெரிஞ்ச நெகட்டிவாக நான் ஒப்பீனியன் கேட்கல. இது ஒரு 3 பேர் எடுத்திருப்பேன். ஸோ உங்கள்கிட்ட வந்துட்டு ஒரு பாட்காஸ்ட் இந்த கொஸ்டின்ஸ், ஏன்னா வந்துட்டு இதுக்கு ஒரு டெப்த் ஆஃப் சம்திங் நான் வந்துட்டு எடுத்து டைம் எடுத்து இதெல்லாம் யோசிச்சு உங்களுக்கு வாட் யூ ஃபீல்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அண்டு நம்ம பேசின டைம் விட நிறைய டைமே போயிட்டோம். ஏன்னா வந்து இந்த கான்வர்சேஷன் வந்து ரொம்ப டீப்பா இருந்துச்சுன்னு நான் ஃபீல் பண்றேன். நம்ம நிறைய தடவை பேசியிருக்கோம், பிரைவேட்ல பேசியிருக்கோம், பப்ளிக்ல பேசுவோம், எல்லாம் பண்ணியிருக்கோம். ஆனா இந்த மாதிரி ஒரு டாபிக்கா எடுத்து நம்ம பேசினதுல நினைக்கிறேன். ஒரு டாபிக்கா அதுக்குள்ள நிறைய போய் ஸோ நல்லா இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ். பாட்காஸ்ட் இன்டர்வியூ பண்ணியிருக்கேன் சின்னதா. ஆனா இந்த மாதிரி பாட்காஸ்ட்லாம் பண்ணதுல தான் எனக்குமே ஃபர்ஸ்ட் டைம். நல்லா இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்ஸ் மேன். நான் தான் நன்றி சொல்லணும். ஏன்னா வந்துட்டு ஆக்சுவலி when comes to youன்றப்போ உன்னை பத்தி நீ எதுக்கு கரெக்டா இருக்கும். ஏன்னா வந்துட்டு உனக்குள்ள சில விஷயங்கள் இருக்கும், அதை நீ சொல்லணும்னு நினைப்ப, பட் சொல்ல முடியாது. பட் ஐ நோ. ஸோ அதனால தான் நான் யோசிச்சேன் உன்னை பாட்காஸ்ட் பண்ணும்போது வந்துட்டு. ஸோ இதெல்லாம் நம்ம பாட்காஸ்ட்லாம் டாபிக் டிஃபரெண்டா இருந்துச்சு, எனக்கு டாபிக் டிஃபரெண்டா இருக்கும் போதே நான் யோசிச்சேன். எக்ஸாக்ட்லி. அது வந்துட்டு காரணம் வந்துட்டு ஏன்னா வந்துட்டு நீ வந்துட்டு கொஞ்சம் கம்பேரிட்டிவ்லி கொஞ்சம் மெச்சூர் பீப்புள். உனக்கு வந்துட்டு எல்லாமே முன்னாடியே வந்துட்டு உனக்கு ஒரு ஐடியா இருந்துச்சு எல்லா பீப்புள் மேலேயும். ஸோ உனக்கு இது மேலே கரெக்டாக இருக்குன்றதுனால தான். ஸோ இந்த கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 மணிக்கு ஆரம்பிச்ச பாட்காஸ்ட் 8:25 முடிஞ்சிருக்கு. ஸோ இதை வச்சு சேனல் 3 மாசத்துக்கு வளர்த்துக்கோம். ஏதோ போடுங்க, பார்த்து போடுங்க ஜி. எப்ப டிவில வரும்னு சொல்லிட்டீங்கன்னா நான் என்னோட ஃபேமிலி எல்லாம் சொல்லிடுவேன். ஜாலியா பார்ப்போம். கண்டிப்பா உங்களுக்கு லிங்க் ஷேர் பண்ணிடுறேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் வந்ததுக்கு. அவ்வளவுதான் மக்களே இந்த பாட்காஸ்ட். until then, bye bye from ஜிவி and மங்குடி. பாய்.